பிடிக்காத காரியம் செய்யும் போது எப்படி உன் மூஞ்ச நான் பார்க்க மாட்டேன் போ தூர அப்படின்னு சொல்லி கோவமா இருப்பாங்களோ, அது போல ஆண்டவர் கண்டிக்கிறதை இங்க நம்ம பார்க்கிறோம். 7 நாள் ஒரு சிறை அனுபவத்துக்கு பிற்பாடு அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால், மிரியாம் சேர்த்துக் கொள்ளப்பட்டு மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தால், இந்த மிரியாம் பண்ண இந்த துணிகரம் அக்கிரமம் மீறுதல் நிமித்தம், ஆமென் அல்லேலூயா, வாயின் வார்த்தையால் வந்த தோஷத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம், மீறுதல் நிமித்தம் அந்த எகிப்திலிருந்து கானான் நோக்கிய பயணம் என்னாச்சு? ஸ்டக் ஆயிடுச்சு. இன்னைக்கும் எனக்கு அன்பான தேவ ஜனமே, அநேகர் நம்ம தரிசனத்துல ஊழியத்துல நம்மை ஆமென் வாயின் வார்த்தை என்ற ஆயுதத்தை கொண்டு ஆமென் அல்லேலூயா சவுல் ஈட்டியை வச்சு தாவீதை குத்தணும்னு சொல்லி காய்மகரமாய் பண்ணது போல அநேகர் வார்த்தை என்கிற ஈட்டியை வைத்து காய்மகரமாய் உங்களை நோக்கி குற்ற வரும்போதெல்லாம் நீங்க ஒன்று செய்யுங்க. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. கீத வாத்தியங்களான ஆமென் அல்லேலூயா அந்த வாத்தியத்தை எடுத்து கிண்ணறத்தை அழகா வாசிச்சு ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. ஆமென் அல்லேலூயா. ஒரு கிட்டாரை எடுத்து வாசிக்கிறது போல தாவீது சங்கீதக்காரனாக இருந்த ஆண்டவரை துதிச்சது போல ஆமென் அவர்களுக்கு பதிலை தாவீதுக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு பதில் தந்தது போல, மோசேக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு பதிலை தந்தது போல என் ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் அபிஷேகத்துக்கு உங்கள் தரிசனத்துக்கு ஊழியத்துக்கு விரோதமாக எழுப்பினவர்களை கர்த்தரே பார்த்துக் கொள்வார். நீங்கள் கர்த்தருடைய வேலையை மாத்திரம் செய்யுங்க. உண்மையை உத்தமமாய் எப்படி சாந்த குணம் உள்ளவர்களாய், தயவுள்ளவர்களாய், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம் உள்ளவர்களாய், நற்குணம் கொண்டவர்களாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென் அல்லேலூயா. ஆமா. பின்பு ஜனங்கள் ஆஸ்திரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தரிசன ப்ராசஸ், ஊழிய ப்ராசஸ், குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஸ்டாப் ஆகுதுன்னா ஏதோ ஒரு மீறுதல், ஏதோ ஒரு அக்கிரமம், ஏதோ ஒரு துணிகரம் நம் உடன் பிறந்தவர்களாலேயோ ஆமென் குடும்பத்திலேயோ தரிசனத்திலேயோ ஊழியத்திலேயோ வேலை செய்கிற இடத்திலேயோ யாரேனும் விரோதமாய் பேசினாலும் ஆமென் அல்லேலூயா, அப்போ உங்க வாழ்க்கையில தேவ மனுஷர்களுக்கு விரோதமா நீங்க பேசி இருக்கீங்களா நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். எனக்கு அன்பான தேவஜனமே, நம் தரிசனம் தடைப்படும் போது, ஊழியம் தடைப்படும் போது, குடும்பத்தில் ஆசீர்வாதம் தடைப்படும் போது, தேவ மனுஷர்களுக்கு விரோதமா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமா, அழைப்பை பெற்ற ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நாம் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருப்போம். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும், நம் பாவம் மன்னிக்கப்படும். ஆமென் அல்லேலூயா. வாயின் வார்த்தையால் வந்த தோஷத்தை, அக்கிரமத்தை, மீறுதலை கர்த்தரே நமக்கு மன்னிப்பாராக. நம்ம கூட அநேக நேரம் தேவ மனுஷர்கள் விரோதமாக பேசியிருந்தா இன்றைக்கு நம்ம அனலைஸ் பண்ணி அதை ஒப்பு கொடுத்து செபிப்போம். கர்த்தர் அதை மன்னித்து நம்முடைய கானான் நோக்கிய பயணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. அது குடும்பமாக இருக்கட்டும், தரிசனமாக இருக்கும், ஊழியமாக இருக்கட்டும், எல்லா தரிசனத்தையும் ஊழியத்தையும் ஆமென் கர்த்தருக்கு என்று உண்மையாக செய்கிற தேவ மனுஷர்களுக்கு விரோதமாக பேசின அக்கிரம துணிகர பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி அந்த கானானுக்கு நேராய் வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.